தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் உறவினர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுல்தான். வணக்கம் சுல்தான், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே பசுபதி கோயில் பகுதியை சேர்ந்தவர் அழகேசன். இதே ஊரில் வசித்து வருபவர் செந்தில். இவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அழகேசனுக்கும் செந்திலுக்கும் இடையே அரசியல் மின்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செந்திலின் வீட்டிற்கு அவரது உறவினரான தஞ்சாவூரை சேர்ந்த ஆலிவாய்க்கால் ஜெயக்குமார் மற்றும் பிரவீன்குமார் ஆகியோர், காட்டுக்குறிச்சி பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார் ஆகியோர் அவர் செந்தில் வீட்டுக்கு வந்திருந்தனர். அவர் உறவினர்கள் காரில் தஞ்சைக்கு திரும்பி கொண்டிருந்தனர். வந்துட்டு அப்போது பார்த்தீங்கன்னா அழகேசனின் உறவினர்கள் அவங்க போன காரை மறித்து ஒரு மோட்டார் சைக்கிளை குறுக்கே நிறுத்தி காரில் இருந்த ஜெயக்குமார், பிரவீன் ஆகியோரை கட்டை மற்றும் கற்களால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மூவரும் சிகிச்சைக்காக அங்கிருந்தவள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஜெயக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். செந்தில் மற்றும் பிரவீன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ ஒன்று வைரலாக பரவி வருகிறது. இது சம்பந்தமாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சுல்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.